அதுக்கப்புறம் அந்த தன்னோட ஒய்ஃபை இவ்வளோ அயோக்கியத்தனமாக பேசுகிறாங்க அந்த கட்சிக்காரங்க. அதுக்கு வந்துட்டு அவன் என்ன சொல்கிறான், இட்ஸ் நாட் ஒர்த் இட்டுன்னா, ஏன்டா பரதேசி, நீ அந்த பெண்ணோட 27 வருஷம் வாழ்ந்துட்டு அந்த பிள்ளைங்க என்னடா தப்பு பண்ணாங்க? அறிவு இருக்குதா உனக்கு? அந்த ஒரு இவளோட சுற்றிக்கிட்டு அவள் ஒரு ஊடுகாலி, நீ ஒரு ஊடுகாலன், 2 பேரும் வந்துட்டு நீங்கள் வந்து ஆட்சி பண்ண போகிறீங்களா? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இந்த அமித்ஷாக்கெல்லாம் இந்த மாதிரி பரதேசிங்களை மீட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. அது த்ரிஷா என்ன பெரிய கிழிச்சிட்டா எனக்கு தெரியாது. அது வந்து அவர் ஹோம் மினிஸ்டர் டைம் கொடுக்குறாரு. அதே மாதிரி தான் அந்த ஜெயலலிதாவோட பொண்ணுன்ட்டு ஒன்று வந்துச்சு. அதை கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்து டைம் கொடுத்தாரு. எதுனா இந்த இவன் செஞ்ச வேலை செங்கோட்டையன். அப்போ இந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் இந்த அமித்ஷா மாதிரி மந்திரிகள் எல்லாம் அவங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. ஈவன் நிர்மலா சீதாராமன் அந்த மாதிரி ஆட்களை தான் பார்க்கும். இந்த ப்ராத்தல் நடத்துகிறவங்க இந்த மாதிரி அவங்களுக்கு தான் அவங்ககிட்ட நம்மலாம் யாருமே நாங்களாம் உங்கள்கிட்ட ஃபேவருக்கே வரமாட்டோம். நாங்கள் வந்தோன்னா மக்களுக்கு ஏதோ பிரச்சனைனா அந்த மக்கள் பிரச்சனையை உங்கள்கிட்ட எடுத்து சொல்கிறதுக்கு தான் வருவோம் அப்பாயின்மெண்ட் கேட்குறது. புரியுதுங்களா?